ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம கூட ஒருத்தருக்கான் தெரியுமா? யாருக்கான் தெரியுதா? எஸ், மியூ. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மியூ வந்து ஃபைனலி பிடிச்சிட்டோம். நம்மளோட லாஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம வந்து மியூ பிடிக்க போறோம், அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அன்பார்ச்சுனேட்டா ஒரு விஷயம் வந்து நடந்து போச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பால்சன் கூட வந்து நான் ஒரு 5 ஃபாசில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து கார்ஜின் ஃபாசில்னு சொல்லிட்டு இது கிராஃப்டிங் ரெசிபி வந்து நான் சைடில் போடுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் ரெசிபி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு 5 ஃபாசில் வேணும். ஸோ அந்த 5 ஃபாசில் வந்து நம்ம ஆல்ரெடி பால்சனை வந்து ஃபாசில் கலெக்ட் பண்ண போனதுனால நம்ம வந்து அதுலேருந்து ஆட்டையை போட்டுக்கிட்டோம். ஸோ அதான் விஷயம். அவர்கிட்ட இருந்து ஆட்டையெல்லாம் போடல, நமக்கு ஒரு பயங்கரமான ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்ன ட்ரேட் பண்ணு சொல்லி இதுலேயே சொல்லியிருக்கோம். நம்ம கிட்ட மொத்தமா 27 நெதர் ஸ்டார் இருக்கு. எப்படின்னா வந்து போன வேர்ல்ட்ல இருந்து இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அதுல ஏதோ ஒரு பேக் எடுக்கும் போது இந்த பேக் என்கிட்ட மொத்தமா 4 பேக் எடுத்தேன். அதுல ஒரு பேக்ல இது இருக்கு. ஸோ இந்த பேக்ல எதுவும் எக்ஸ்ட்ராவா போடல. மற்றபடி வந்து இதெல்லாம் இந்த 2 பேக் நான் தான் செட் பண்ணேன், எம்டியா இருந்துச்சு. பிளஸ் நான் மாட்டிஃபை பேக் நான் செட் பண்ணதுதான். இது ஒன்று மட்டும் தான் செட் பண்ணல, பட் உள்ள வந்து நெதர் ஸ்டார் இருந்துச்சு. நெதர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிட்டு மொத்தம் 10 நெதர் ஸ்டார் வாங்கினாரு. அது ஒரு நெதர் ஸ்டாரோட விலை பார்த்தீங்கன்னா 75k காபல் டாலர்ஸ். அது 50k காபல் டாலர்ஸ் அது. ஸோ நம்ம வந்து அதை கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ நம்மகிட்ட வந்து மியூ இருக்கு ஃபைனலா. ஸோ அந்த மியூ வந்து எப்படி பிடிச்சேன், எங்க போனேன், என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்க வீடியோக்குள்ள பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். பாய்ஸ், நீங்க வந்து கேட்கலாம் நான் எதுக்கு வந்து இப்படி ஜங்கிள் ஃபாரஸ்ட்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒன்று போக்கிமான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூ பிடிக்கிறதுக்கான அந்த இடம். எனக்கு தெரிஞ்சிருக்கல இதுதான் பெரிய ஜங்கிள் ஃபாரஸ்ட் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ஸ், நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், நீங்கள் எதுக்கு வந்து ராடிவியர் அவாங்கஸ் இவ்வளோ சைக்கிள் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3மே வந்து கேப்சரிங் போக்கிமான். இன்னும் 3 போக்கிமானும் நம்ம பிடிக்கணும். பிடிச்சா அதுக்குள்ள அவ்வளோ தரும். லெவல் 100 ஏற்றிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு லெஜெண்டரி போக்கிமான்லாம் பிடிக்க ஈஸியாக இருக்கும். கேப்சரிங் டீம் வச்சு லெஜெண்டரி போக்கிமான் பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஃப்ரூக்கி குத்தல் தானே இது. ஆனா நம்மளுக்கு அவனோட ஈடுறான். அவங்க 2 பேரும் ஓகேங்க. தொட்டில பிடிச்சிட்டேன். ஈடுறா அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். நிக்கிற போச பாருங்க சொல்லி நிக்கிறோம். இதுல மாட்டலாம் அடுத்து நம்ம டைவ் பால் எடுக்கணும். டைவ் பால் ஃபைனலி நம்மளோட 4வது மெயின் டீம் இந்த ஃப்ரோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டீம்ல வரும். ஐவி பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஸோ நம்மளோட டீம்ல இன்னொருத்தன் கிடைச்சிட்டான். நம்மளோட மெயின் டீம் கைஸ் வாங்க ஜோண்டோட மெயின் டீம் வேணும். இவங்க 2 பேருமே ஒரே ஐவில இருக்கனால இவங்களோட ஐவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அதனால வச்சிருக்கேன். ஸ்னோ மலையில என்னடா பண்ற? தெரியல, சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ ஜங்கிள் கிடைச்சா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். ஒரு ஜங்கிள் பார்த்தாங்க போயிட்டு. நான் அடுத்த வாரம் சங்க் எல்லாத்தையும் டெலிட் பண்ண போகிறேன். அதனால் டெலிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தேன். கண்டிப்பாக டெலிட் பண்ணி ஆகணும். எதுக்கு டெலிட்? புது ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்பான் ஆகலை. இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல பக்கத்தில் இருக்கிற பயம்ல சுற்றி பார்ப்பேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூ டெம்பிள் ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோம். அது ஜாக் எனக்கு கரெக்டாக ஏதாவது சங்காக டெலிட் பண்ணுறேன் ஸ்ட்ரிக்டே ஸ்பான் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கரெக்டாக ஸ்பான் ஆகிடுச்சு. நல்ல விஷயம். இது என்ன மியூ தானே, இது மியூவை சார் பண்ணுறது. கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனால் கிடைச்சிருச்சு. நல்லது. மியூ பிடிச்சிருவான பேசாம இப்போ ஏஷியன் பவர் இருக்கு. ஆக்சுவலி வந்து நான் இதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த ஏஷியன் பவர் இருக்கும்னு போட்டுருந்தாலும் காய்ஸ் ஏஷியன் பவர் இருக்கு காய்ஸ். நான் எடுத்து வச்சுட்டேன் காய்ஸ். ஏஷியன் டிஎன்ஏ நம்மளுக்கு இன்னும் விஷயம் இருக்கு. இந்த ஏஷியன் பால்லாம் வந்து எல்லா பாலும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கைஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பாலும் வந்து சேல் பண்ணுவான். பிரச்சனை இல்லை, எக்ஸ்பி கேண்டே இருக்கணும்னா. ஆனால் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. பாருங்க, ஏஷியன் பால் மாஸ்டர் பால் 2மே இருப்பாங்க. 500k இருக்கிறான். நம்மளுக்கு ஏஷியன் பால் கண்டிப்பாக ஒன்று வேணும். அதனால இது ஒன்று வாங்கிட்டு அவனை பால் வச்சு பிடிக்கலாம்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த ஏஷியன் போக்கிமானால இவனுக்கு மறுபடியும் இன்னொரு ஏஷியன் பால் இருக்கும். I lost my money. டோர் கடை வழி இந்த இடத்துல இருக்கும். It was brave to seek lies behind the wheel of the
A few moments later. கைஸ் இதுல ஒன்றும் இல்லை, காண்டோ லீக் முடிச்சினா தான் அந்த ஏஷியன் டிஎன்ஏ கிடைக்கும். மியூட்டிவ் அந்த ஏஷியன் டிஎன்ஏ வச்சு தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு ரெசிபியை தான் அப்படி போட்டிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜாக்கன் விட்டு இருக்கவங்க கிட்ட. ஸோ நம்ம கிட்ட 5 ஃபாசில் பால்ஸ் என்கிட்ட வாங்குறது. ஐ ஹோப் இந்த ரெக்கார்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த ரெக்கார்டிங் வந்து நான் இருக்குன்னு சொல்லி நம்புறேன். நான் ஒரு பெரிய டிஎன்ஏக்கு கொடுத்தேன் கைஸ் அந்த ஃபாசில். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம இப்போ வந்து ஆரிஜின் ஃபாசில் கண்டெய்ன்ஸ் a genetic code to revive a mu within the mu shrine. இதான் கைஸ் mu shrine. ஸோ 5 ஏதோ ஒரு ஃபாசில், ஒரு ஏஷியன் டிஎன்ஏ, ஒரு ஏஷியன் பால். செஞ்சாச்சு POV CCTV கேமரா. சாமான் என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து மியூ ஸ்பான் பண்ண போறோம். ஓ பாடா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டில். ஸோ இவன் தான் பாத்தீங்கன்னா கைஸ் மியூ பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. லெவல் 75ல இருக்கான். அழகா இருக்கான் கைஸ். அங்க ஒரு போக்கிமான் இருக்கு, அதுவும் வில்லேஜர் ஆயா. ஸோ ஆரிஜின் பால் போட்டு இவனை பிடிச்சிடலாம். இதுல இருந்து வெளியே வரணும். வணக்கம். ஃபைனலி we catched Mew. பாடி நல்ல ஐவிலே வந்து ஸ்பான் ஆயிட்டாங்க. ஆதார் கார்டு POV நியூலி மேரிட் கிட். மணி வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஆகுது நினைக்கிறேன். 12:30 ஆகுது. தான் செகண்ட் வந்து ஐம் பேட்மேன் ஜஸ்டிஸ். ஸோ காலேஜ் ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நியூ பிடிச்சிட்டோம். ஸோ இது என்ன ஒரு ஒர்த்தான கண்டென்ட் தான். என்ன ஒரு ஒர்த்தான கண்டென்ட் தான் வந்து கரெக்டா இப்போ வந்து எனக்கு காபல் மான்ல 100 hours ஆஃப் கேம் பிளே இருக்கு. ஸோ 100 hours ஆஃப் கேம் பிளேல நமக்கு கிட்ட வந்து இந்த எல்லா போக்கிமான் இருந்துச்சு. பிளஸ் வந்து நீங்க மியூ பிடிக்க வந்து தனியா தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் சொல்ல முடியாது, நான் அந்த எபிசோட சேர்த்து போட்டாலும் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா மியூ பிடிக்கிற தனி எபிசோடாவும் போடுங்க. ஸோ அப்படியே ஃபைனலி வி காட் நியூ அண்டு விடைபெறுகிறோம் ஜாக்கனை. ஸோ நான் வந்து அப்புறமா பார்க்குறோம் கைஸ். ஸோ கைஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் கைஸ், பாய் ஜாக்கனை சொல்லுங்க. பை.